இந்த நான் தான் அது பவுன்சர் எனக்கு தூக்கி போட்டுருவாரு. நான் கீழே தூக்கி போட்டோன்னே நான் கெட்டியமாக கம்மியாக பிடிச்சிக்குவேன். டிவிகே மாநாட்டில் பவுன்சர்கள் தூக்கி வீசியது என்னை தான். தூக்கி போட்டோன்னே பவுன்சர் வந்து அந்த இன்னொரு பவுன்ஸ் ஆப்போசிட்ல போற ஒரு சாரி கேட்பாரு. தளபதி வந்து பின்னாடி வான்னு அந்த பவுன்சர் திட்டுவார். பின்னாடி வந்துருவாங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து வீடியோ போடாமல் இருக்க முடியல, தலைவரை சப்போர்ட் பண்ணி. ஸோ பவுன்சர் தூக்கி போட்டாங்க. அவர் கையை பிடிச்சிக்கிட்டு அவர் ரொம்ப உயிரை பிடிச்சிக்கிட்டு இருந்தாராம். என்னங்கடா டே, ஆக்சுவலி இது வந்து யதார்த்தமாக நடந்தது தான், தலைவருக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ அவர் தூக்கி போகிற டயத்தில் தான் விஜயை வந்து அந்த இன்சிடெண்ட்டை பார்க்குறாரு. ஸோ அவர் வேண்டாம் அப்படின்னு தடுக்க தான் செஞ்சார். அப்போலாம் பண்ணாதீங்க, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பவுன்சர் வந்து தடுக்க தான் செஞ்சார். ஸோ அவருக்கு தெரியாது. ஸோ அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி, அதை வந்து ஒரு பெரிய அரசியலாக்கி, அது மூலிமா அவர் கேஸ் போட்டு அவர் என்ன நடந்ததுங்கிறத ரியலாக தெரியுது அந்த வீடியோ பார்க்கும்போது. அவரோட ரியாக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஆக்சுவலி தெரியாது. அவர் ரியாக்ஷனே அது வேணாங்கிற மாதிரி தான், அவர் அப்படி பண்ணாதீங்கிற மாதிரி தான் சொன்னார் எனக்கு, என்னோடய ஆஸ்பெக்டில். ஸோ விஜய்ங்க போய் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகிறாங்க. இதுவே வெளியில் நீ எந்த செலிப்ரிட்டி அவங்க சுற்றி இருக்கிற பாடி கார்ட்ஸ் நீ யார் போனாலும் அவன் தூக்கி இல்லை அடிக்க தான் செய்வானுங்க. ஸோ அவருங்க போய் தூக்கி போட்டார், அவ்வளோதான். என்னோடய ஆஸ்பெக்டில் அதுதான். ஸோ இது எந்த தப்பும் கிடையாது. அவரை பாதுகாக்க வேண்டிய கடமையை அவங்க கரெக்டாக பண்ணாங்க டிவிகே.